வெல்கம் டு மை சேனல் Dheeran Tech. ஸோ நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட்டான எல்லா லெக்சர் சீரீஸும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் Dheeran Tech. ஸோ இது லெக்சர் நம்பர் 15. ஸோ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வேரியபிள்ஸ், கீவேர்ட், ஐடென்டிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம். யூனிட் 2ஓட சிலபஸ். ஸோ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணதெல்லாம் நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வேரியபிள்ஸ், கீவேர்ட், ஐடென்டிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்னு பார்த்தா வேரியபிள்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு மெமரி லொக்கேஷன். ஸோ வேல்யூவை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெமரி லொக்கேஷன் தான் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் ஒரு நேம் வச்சுப்போம். ஸோ வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு நேம் கொடுப்போம். ஸோ வேரியபிள்னு நம்ம பார்த்தோம்னா நேம்டு மெமரி லொக்கேஷன். ஸோ ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த பிளேஸ்க்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ அது மாதிரியே நம்ம ஸ்டோர் பண்ணுற மெமரி லொக்கேஷனுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் இங்கே நமக்கு வேரியபிள். ஸோ ப்ரோக்ராமில் ஜென்ரலாக நாம் எப்படி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுடைய நேமை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேமுக்கு ரிலேட்டடான வேரியபிள்ஸ்க்கு நேம் நீங்கள் கொடுப்பீங்க. அது ஒரு பிளேஸ்னால் பிளேஸ் ரிலேட்டடாக நீங்கள் வேரியபிள் நேம் கொடுப்பீங்க. அடுத்தது இட் கேன் பி ஆஃப் எனி லென்த்து. ஸோ வேரியபிள் எவ்வளோ லென்த்து வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த வேரியபிளில் ஸ்பேஸ் அலௌடு கிடையாது. அடுத்து we don't need to declare a variable before using it. ஸோ நாம் இப்போ ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறோன்னா அதை முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பைத்தானில் நம்ம சிம்பிளாக அந்த வேரியபிள் நேமை வச்சு சிம்பிளாக வேல்யூவை அசைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நாம் எப்படி வேரியபிள்ஸை அசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். ஸோ இந்த ஈக்குவல் டு சைன், அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் வச்சு நாம் வேல்யூஸை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், a is equal to 5. இது வேரியபிள், இது வேல்யூ. ஸோ ஒரு வேரியபிளில் வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இது சிங்கிள் அசைன்மெண்ட். அதே மாதிரியே மல்டிபிள் அசைன்மெண்ட் பார்த்தோம்னா ABC அப்படின்னு 3 வேரியபிளுக்கு 3 வேல்யூஸை ரெஸ்பெக்டிவாக கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் அசைன்மெண்ட். அடுத்து ABC ஈக்குவல் டு 2. ஸோ ஏவோட வேல்யூ இங்கே 2, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 2. ஸோ எல்லா வேரியபிளுக்கும் ஒரே வேல்யூவை அசைன் பண்ண முடியும். அதாவது அசைனிங் ஒன் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அதாவது கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் பைத்தானில் பார்த்தோம்னா அது ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு we cannot use a keyword as a variable name, function name, any other identifier. ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அதாவது கீவேர்ட்ஸை நம்மளால் வேரியபிள் நேமாவோ ஃபங்க்ஷன் நேமாவோ அல்லது வேறு ஐடென்டிஃபையர் நேமாவோ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது they are used to define the syntax and structure of the Python language. ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் அல்லாது கீவேர்ட்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர், இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் கீவேர்ட்ஸில் இருக்குது. ஸோ எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கான கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்டு, ஆஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் பைத்தானில் இருக்குது. ஸோ இதையை நம்மளால் ஒரு வேரியபிள் நேமாவோ ஃபங்க்ஷன் நேமாவோ அல்லது ஐடென்டிஃபையராகவோ யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அடுத்து நம்ம ஐடென்டிஃபையர் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்னா நேம். ஸோ ஐடென்டிஃபை ஒரு ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்ணுறது தான் நேம். ஸோ இப்போ வேரியபிளுக்கு நாம் ஒரு நேம் கொடுப்போம். அது மாதிரியே அந்த நேம் இங்கே ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் ஐடென்டிஃபையர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கிளாஸுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ அல்லது வேரியபிளுக்கோ நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கலாம்னா லோயர் கேஸ் லெட்டர் A to Z வரைக்கும் இருக்கலாம், அல்லது அப்பர் கேஸ் லெட்டர் A to Z வரைக்கும் இருக்கலாம், அல்லது டிஜிட் 0 to 9 வரைக்கும் இருக்கலாம், அல்லது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் an identifier cannot start with a digit.
ஸோ ஐடென்டிஃபையரோடையது வந்து டிஜிட்டில் வந்து எப்பவும் ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே கீவேர்ட்ஸ் cannot be used as identifiers. ஸோ நம்ம கீவேர்ட்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ கீவேர்ட்ஸை நம்மளால் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்தது cannot use ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் லைக் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அட் சிம்பிள், ஹேஷு, டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், இதையெல்லாம் நம்மளால் ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐடென்டிஃபையர் கேன் பி ஆஃப் எனி லென்த். ஸோ கீவேர்ட்ஸ் நாம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நாம் வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ வேரியபிள்ஸை வந்து ஐடென்டிஃபையராக எவ்வளோ லென்த் வேணால் இருக்கலாம். அது மாதிரியே ஐடென்டிஃபையரோ இட் கேன் பி ஆஃப் எனி லென்த்து. ஸோ நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் எப்படியெல்லாம் இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேலிட் ஐடென்டிஃபையர், இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ வேலிட் ஐடென்டிஃபையர் வந்து இப்படியெல்லாம் ஐடென்டிஃபையர் இருந்தால் அக்செப்டபிள் ப்ரோக்ராமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுவே இந்த மாதிரி இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. காரணம் ஒவ்வொன்றுக்கும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதில் எதுலேயுமே ப்ராப்ளம் இல்லை. இஃப் எல்ஸுங்கிறது கீவேர்ட்ஸாக இருக்கலாம். எப்போ கீவேர்ட்ஸாக இருக்குன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஸ்மால் இஃப்பும் ஸ்மால் எல்ஸும் வந்து கீவேர்ட்ஸ், அதனால் இதையே ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரியே இங்கே கேபிட்டல் இஃப் கேபிட்டல் எல்ஸ் இருக்குது, அதாவது கீவேர்ட்ஸ், அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. அதனால் கீவேர்ட்ஸை இஃப் எல்ஸ் இது வந்து ஐடென்டிஃபையராக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே ஐடென்டிஃபையர்ஸ் cannot be start with digit, அதனால் இந்த இடத்துல டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ் அலௌடு கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, அலௌடு கிடையாது. இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குனால அலௌடு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.